சக்தி வேலு 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு வேலு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சக்தி. கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு, ஃபஸ்ட்டு நீ சாப்பிடு, அதுக்கப்புறம் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு வேலு, உன்னை தவிர எனக்கு யாருமே இல்லை, நீ தான் பண்ணணும், எங்கள் அப்பாவை வெளியெடுக்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோ சக்தி, இப்போன்னு இல்லை, சாகிற வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன், சரியா? உனக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி 2 பேருமே ரெடி ஆகுறாங்க. ரெடி ஆகி சந்தோஷமாக கீழே வராங்க. அப்போ வேலுவோட அம்மா வீட்டை பெருக்கிட்டு இருக்காங்க. பெருக்கும் போது எல்லா வேலையும் நான் தான் செய்யணும், 1க்கு 2 மருமக இருக்காளுங்க, ஒரு சின்ன வேலைனா கூட நான் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கிட்டே இருக்காங்க. அப்போ வேலு சக்தி 2 பேருமே கீழே வந்தோடனே பார்க்குறாங்க. சக்தியோட முகத்தை அப்படியே பார்க்குறாங்க. ஆமாம், இவ என்ன ஒரு மாதிரி அழகாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, திமுறாக இருக்கா, எங்கே அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், நாங்கள் அங்கே தான் போகிறோம். ஏன், அந்த வாத்தியாரை வெளியே எடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. இங்கே பாரு சக்தி, அப்பா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நீ அப்பா பேச்சை கேட்காம போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் எப்போவுமே என் பொண்டாட்டி பக்கம் தான் இருப்பேன். நான் இவங்க அப்பாவை கண்டிப்பாக ஜெயிலேருந்து வெளியே எடுப்பேன், அதுக்கு தான் நான் போகிறேன், யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து போகிறாங்க. அப்போ பயங்கரமாக கோவம் வருது வேலுவோட அம்மாவுக்கு. எவ்வளோ திமிராக பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓடுறாங்க. உள்ளே ஓடி போய் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் என்ன நடக்குது தெரியுமா, வேலு சக்தி 2 பேருமே சேர்ந்து வெளியே போயிருக்காங்க. அதுவும் அந்த சக்தியோட அப்பாவை வெளியே எடுக்கிறதுக்காக இந்த வேலுவும் போயிருக்கான். நான் சொல்கிற பேச்சு கேட்கவே இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே சிவபதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன பண்ணி வச்சுருக்கான் இவன், நான் தான் போயிட்டு அந்த வாத்தியாரை வெளியே எடுக்க வேணான்னு சொல்லிட்டேன், அப்படி இருந்தும் எடுக்க போனால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. அதுக்குள்ளே அவங்க பெரிய பையன் வராரு. நான் தான் சொன்னேன்லப்பா, இவன் கேட்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன நினச்சாலும் இவன் இப்படி தான்ப்பா பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இப்போ என்ன பண்ணலாம், நல்லா தெரிஞ்சுக்கோ, என்ன மீறி இந்த கேஸை யார் எடுத்துருவாங்க, யாருமே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சிவபதி சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. அப்படி சொல்லுங்க மாமா, கண்டிப்பாக அந்த வாத்தியார் வெளியவே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, இதுக்கும் மேலே நிறைய லாயர் இருக்காங்க, யாராவது எடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க பெரிய பையன் சொல்கிறாரு. இல்லைப்பா, இதுக்கும் மேலே நிறைய லாயர்லாம் இருக்காங்க, யாராவது இந்த கேஸ் எடுத்துட்டா என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த சிவபதியை எதிர்த்து யாருமே இந்த கேஸ் எடுக்கக்கூடாது, எதுவுமே நடக்கக்கூடாது, அதை நீ போய் பண்ணுப்போ அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணுறேன், கண்டிப்பாக இந்த கேஸை எடுக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய பையன் சொல்கிறாரு. 2 பேருமே பைக்கில் போகிறாங்க. சக்தி வேலு 2 பேருமே, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னொடனே நீ எனக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்ட, ரொம்ப சந்தோஷம் வேலு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கேட்டுக்கோ, என்றைக்குமே நான் உனக்கு இருப்பேன் கூட, சரியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிகிட்டே வராங்க. அப்படியே ஒரு பூ கடையில் நிறுத்துறாரு. ஏன், எதுக்காக இங்கே நிறுத்துற அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாங்க. நீ என்னோட பொண்டாட்டி, உன் தலையில் ஒரு பூ இல்லை, கண்டிப்பாக நீ பூ வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நாம் எங்கே போகிறோம், நாம் அப்பாவை பார்க்க போகிறோம், இப்போ பூ முக்கியமா அப்படின்னு கேட்குறாங்க. பரவாயில்ல சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ரோஸ் எடுத்து இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு எல்லோ கலர் ரோஸ் எடுத்துக்கிறாங்க. இங்கே பாருமா, நீ பூ வச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க பூக்காரம்மா. இல்லை, எனக்கு இப்போ வேண்டாம் அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா, வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பூக்காரம்மா வச்சு விடுறாங்க. இப்போ தான் சக்தி, நீ அழகாக இருக்கவா, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. எவ்வளோ பாசம் உங்களுக்கு, உங்கள் பொண்டாட்டினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு பூக்கர்மா கேட்குறாங்க. ஆமாம், என் பொண்டாட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே வேலு சக்தி 2 பேருமே சிரிக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டு சக்தி ரொம்ப சந்தோஷமாக வேலு கூட போகிறாங்க. எப்படியாவது அப்பா வெளியே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே